ராகு கேது ஆகமியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ராகு கேது, இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் ஆகமியாக இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ மற்ற கிரகங்கள் ஆகமி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் வந்து ஒரு சிங்கிள் கிரகமாக தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ சூரியன்னா சூரியன் மட்டும் ஆகமியாக இருக்கும், புதன்னா புதன் மட்டும் ஆகமியாக இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது ரெண்டு வந்து ஆகமியாக ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ராகு கேது ஆகமி ஆகும்போது என்ன பண்ணுதுங்கன்னா, இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் ஆகமின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆகமி அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு னுடைய பாகை வச்சு பண்ணுறோம் டிகிரி. அதாவது வந்து ஹையஸ்ட் டிகிரி யாரோ அவங்க தான் ஆகமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ராகு கேது வந்து ஆகமி ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணோம், எது ராகு எடுத்துக்குவீங்களா கேது எடுத்துக்குவீங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். அப்புறம் ரெண்டாவது வந்து இது ரெண்டுமே வந்து என்ன ஆப்போசிட்டாக ஒன்று 7ஆக தான் இருக்கும். இதுக்கு அது 7ஆக இருக்கும், அதுக்கு இது 7ஆக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படிங்கிற மட்டும் இப்போ வந்து ஒரு சின்ன விளக்கமாக வந்து நான் சொல்லிடுறேன். 1966, 67 இதில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆகமி வரும். 1966, 67 பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த ஆகமி வரும். இந்த ஆகமி வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் ராகு இருக்கும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துலாத்தில் வந்து கேது இருக்கும். இது வந்து உங்களுக்கு 1 டிகிரியாக இருக்கலாம், இதில் வந்து 2 டிகிரியாக இருக்கலாம், 3 டிகிரி இருக்கலாம். இது வந்து ஏன்னா 18 மாதம் வந்து இது நகருது, 18 மாதம் நடக்குது. அப்படி 18 மாதம் நடக்கும்போது இந்த ஆகமி அங்கே இருக்கும். அதில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகமி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு உதாரணமாக வந்து ஒரு 25 டிகிரிக்கு பாருங்க, நான் வந்து உதாரணமாக வந்து ஒரு இந்த ராகு 25 டிகிரிக்கும் கேது 25 டிகிரியும் இருக்கிற மாதிரி வந்து நான் ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த ஜாதகம் வந்து 1967 பிறந்த ஜாதகம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆகமி வரும். இது ஆகமியாக வருது. இந்த ஆகமின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு சாரத்துலேயோ கேது சாரத்துலேயோ இந்த ஜாதகத்தில் எந்த கிரகமும் இருக்காது. ராகு சாரத்துலேயோ கேது சாரத்துலேயோ எந்த கிரகமே இல்லாமல் இருந்ததுன்னா தான் அது ஆகமின்னு பேர். இப்போ ஆகமி ஆகிப்போச்சு, இது ரெண்டுமே ஆகமி ஆகிப்போச்சு. இப்போ வந்து இந்த ஆகமியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகு வாங்கியிருக்கிறது பரணி சாரம் வாங்கியிருக்காரு, இந்த கேது வாங்கியிருக்கிறது விசாகம் சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ இந்த ராகு வாங்கின பரணி சாரத்தினுடைய சுக்கரன் வந்து இங்கே வந்து நீச்சமாக இருக்கார், உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த கேது வாங்கின விசாகம் குரு சாரம் வந்து குரு வந்து இங்கே பூசத்தில் உச்சமாக இருக்கார். இப்போ இந்த உச்சம், இந்த பாருங்கள், இந்த உச்சமும் இந்த நீச்சம் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, தேவையில்லை, பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வேலை செய்யுமான வேலை செய்யாது. நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே யார் வந்து நம்ம பெரிய எது ஆகமி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கணுன்னு என்ன பண்ணணும், ரெண்டு ஒரே டிகிரியில் இருக்குது. அப்போது இந்த என்ன பண்ண, இந்த வீட்டுக்காரனையும் பார்க்கணும். இதுக்கு வீடு கொடுத்தவன், ராகுக்கு வீடு கொடுத்தவனையும் கேதுக்கு வீடு கொடுத்தவனையும் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் வாங்கின டிகிரி பார்க்கணும். இப்போ டிகிரி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார், அதோட செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து 28 டிகிரியில் இருக்காருங்க, 28 டிகிரியில் செவ்வாய் இருக்கார். இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிகிரியில் இருக்கார். அப்போ யார் பெருசுங்க இதில், இந்த வீடு கொடுத்தவன் அதிக டிகிரியா, இந்த வீடு கொடுத்தவன் அதிக டிகிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ செவ்வாய் தான் 28 டிகிரியில் இருக்கார். அப்போது ஆகமி யார், அப்போ ராகு வந்து ஆகமி ஆயிட்டார். இப்போ ராகு வந்து ஆகமி ஆயிட்டார். இப்போ ராகு ஆகமியானதுனால இந்த கேதுக்கு ஆகமிங்கிற அந்தஸ்து இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ராகு தான் இந்த ஜாதகத்தினுடைய ஆகமி. இப்போ இந்த ஆகமி ராகு ஆகிப்போச்சு. இந்த என்ன பண்ணும், இது வந்து இந்த ஜாதகத்தில் என்ன பண்ண போகுது இந்த ஆகமி, இந்த ஆகமினால என்ன நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். பொதுவாகவே ஆகமி அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நன்மையான ஒரு பலன் அது இப்போ மறுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போது இதுக்கு என்ன பண்ணுறது, இது வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இருக்குது, உங்களுக்கானது தான். ஆனால் அது இப்போ கொடுக்க முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குது, அந்த தீர்வு பண்ணால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியலைன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. அது என்ன சொல்லுது, உங்களுக்கான பொருள் தான் ஆனால் இப்போ கொடுக்க முடியாது, ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது, அந்த தீர்வை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது இந்த ஆகமி. அப்போ என்ன தீர்வு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஆகமி கிரகம் அப்படின்னா ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னோர்கள் தீவிரமாக அதாவது வந்து மனப்பூர்வமாக வந்து ஐக்கியமாகி வழிபட்டுருப்பாங்க. ஒரு தாத்தா கொள்ளு தாத்தா இருக்கான்னு வச்சுங்களேன், அவர் வந்து முருக பக்தராக இருப்பார், முருகா 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 முருகான்ட்டே இருந்திருப்பார். ஒருத்தர் சிவபக்தராக இருந்திருப்பார், எதுக்கு எடுத்தாலும் சிவசிவா சிவசிவா அப்படியே வாழ்ந்திருப்பார். காலையில் எந்திரிச்சோன்னா மூஞ்சி கழுவுனா பட்டை போட்டுக்குவார், நெத்தியில் பட்டை ஒரு நிமிஷம் அழிஞ்சாலும் கூட திருப்பி போய் பட்டை போட்டுக்குவார். அப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார் அவர். அப்போது சிவனே கதின்னு வாழ்ந்திருப்பார், அந்த சிவனுக்கு தொண்டு செய்கிறதே வாழ்ந்திருப்பார். நம்மளாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனை நிலபுலங்கள். ஏன் கரூரில் கூட இப்போ பசுபதீஸ்வரர் கோயில்களை எத்தனை சொத்து இன்றைக்கி எல்லாம் கவர்மெண்ட்டே மண்டை அடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா சிவன் மேலே இருந்த ஐக்கியம், சிவன் மேலே இருந்த பற்று,
அதுக்காக வந்து அவனுக்கெல்லாம் எழுதி வச்சாங்க. அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ இப்படியெல்லாம் வந்து ஒரு பற்றோட ஒரு தெய்வத்தை வழிபட்டு எல்லாம் பண்ணிட்டு முன்னோர்கள் வாழ்ந்து போட்டு அவங்க காலத்துக்கு பின்னாடி அவர்களுடைய சந்ததிகள் அந்த தெய்வத்தை வழிபடாமல் கைவிட்டாங்க. அந்த சந்ததிகள் அந்த தெய்வத்தை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த தெய்வத்தை இவங்க கைவிட்டதுனால, இவங்க வழிபாடு செய்யாமல் விட்டதுனால, அதனுடைய இதுதான் வந்து இண்டிகேஷன். அதை வந்து நீ வழிபடாமல் விட்டுட்ட, அது ஒரு குற்றம். உங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா வழிபட்ட தெய்வத்தை நீ கைவிட்டதுனால உனக்கு வந்து குற்றம் இருக்குது. உனக்கு கொடுக்க வேண்டிய இதையை கொடுக்க முடியாமல் தடுதல் போட்டு வச்சுருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்குதுங்க, ஸ்டே ஆர்டர் மாதிரி போட்டு வச்சுருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ஆகமி. அப்போ என்ன பண்ணணும், எந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து ஆகமி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, எந்த கிரகம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த கிரகம் வந்து எங்கே இருக்குது, மேச வீட்டில் இருக்குங்க. மேச வீட்டில் இருக்கிறது யார் இருக்கா, ராகு இருக்குது. அப்போ ராகு வந்து வாங்கின சாரை என்ன, சுக்கரன் சாரை வாங்கியிருக்கார். இப்போ இந்த மூணையும் லிங்க் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த தெய்வம் என்னன்னு தெரிஞ்சிடலாம். இப்போ வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா மேச வீடு அப்படிங்கும்போது மலை மேலே இருக்கிற தெய்வமா, மலை மேலே இருக்கிற தெய்வம். ரெண்டாவது ராகுவா அப்படின்னா ஒரு சர்ப்ப தெய்வம் அப்படின்னு சொல்லலாமா. அதை வந்து சுக்கரன் இருக்காரா, நீச்ச சுக்கரன். அப்போ வந்து நீச்ச சுக்கரன் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு சரியானபடி வழிபடாமல் அது ஒரு நிலையில் இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து மலை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படி பண்ணால் முருகன் இருக்கார், மலை மேலே இருப்பார். குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறோம். சிவன் கோயில் இருக்குது. அப்புறம் வந்து நாகராஜா கோயில் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, சர்ப்பங்களை ஆபரணங்களாகவும் சர்ப்பங்களை தன்னோட உடைமைகளாகவும் எந்த தெய்வமெல்லாம் பயன்படுத்துதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த ஆகமி உடஞ்சிரும். அப்போ சிவன் என்ன பண்ணுறாருங்க, கழுத்தில் அவர் வந்து சர்ப்பத்தை போட்டிருக்காரு. முருகன் என்ன பண்ணுறாருங்க, தன் காலடியில் சர்ப்பத்தை வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாருங்க, நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, அது மேலேயே ஏறி படுத்துக்கிட்டார். அப்போ இந்த மாதிரி தெய்வங்கள். அப்புறம் வந்து நாகராஜா வந்து கொடை பிடிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சர்ப்பமான தெய்வங்களை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது மலை மேல் இருக்கிற தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு அது பண்ணலாம். அடுத்து வந்து இது வந்து நீச்சம் அப்படின்னு என்ன அர்த்தங்க, ஒரு பொந்து மாதிரி இருக்கும், அந்த இது பொத்து இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் வாழக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட தெய்வங்களை வந்து அந்த நாகராஜா வழிபாடு செய்யும்போது இந்த ஆகமி வந்து உடைக்கப்படும். இந்த ஆகமி வந்து தொடர்ந்து நம்ம செய்ய இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேட்டை திறந்து விட்டுரும். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன பண்ணுங்க, நமக்கு கிடைச்சிரும். அப்போ முன்னோர்களுடைய நம்ம அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆகமி சொல்லுது. இந்த ஆகமியை வந்து அதனால தான் நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த ஆகமி வருது. இந்த ஆகமி வந்து எதுவும் கெடுதல் செய்ய வரல, அது வந்து நல்லது செய்ய தான் வருது. ஆனால் வந்து அதையே நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஆகமி நம்மளை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகமி கிரகத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாருமே வந்து யாருக்கு என்ன ஆகமி இருக்குது அப்படிங்கிற சொல்லி அந்த கிரகம் எதுனோ எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், அதாவது வந்து வாடிக்கையாளர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உணர முடியாது, ஜோதிடர்கிட்ட வந்து தக்க ஜோதிடர்கிட்ட அணுகி அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆகமியை கிளியர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைவான இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.